friends, welcome to our channel. எனக்கு ரீசெண்டா வந்த சில மெசேஜஸ்ல மேம் நான் இவ்ளோ பெரிய அமௌண்ட்டை ட்ரேடிங்ல லாஸ் பண்ணிட்டேன், அதை ரெக்கவர் பண்றதுக்கு ஏதாவது சொல்லுங்க, கால்ஸ் ஏதாவது கொடுங்க, நான் அமௌண்ட் தரேன் அதை நீங்க ரெக்கவர் பண்ணி தரீங்களா அப்படிலாம் கேக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரேடிங்ல ஹியூஜ் அமௌண்ட் லாஸ் பண்ணிட்டு அதை ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது. ட்ரேடிங் அப்படின்னாவே லாஸ் அப்படிங்கிறது ஒரு பார்ட். லாஸே இல்லாம ட்ரேடிங் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. ஆனா இந்த லாஸ எப்ப நம்மள அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பெரிய அமௌண்ட் நம்மளால பேர் பண்ண முடியாத ஒரு அமௌண்ட்டை ஒரு ஷார்ட் பீரியட்ல லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த லாஸ் தான் நம்மள அஃபெக்ட் பண்ணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 இயரா ட்ரேட் பண்ணி 1 lakh லாஸ் பண்றதுக்கும் அதே 1 lakh ஒரு ட்ரேட்ல லாஸ் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? 1 இயர்ல நான் ஒரு 1 lakh லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்றது ஓகே, அக்செப்டபிள், ரீசனபிளான ஒரு ஒண்ணு தான். ஆனா ஒரே ட்ரேட்ல 1 lakh லாஸ் பண்றது நம்மள ரொம்பவே எஃபெக்ட் பண்ணும். நம்ம பண்ற மிஸ்டேக்ஸ்னால வர லாஸ் தான் இது. சோ இத நம்ம என்ன அப்படின்றத பார்த்தே ஆகணும். இந்த 1 lakh அப்படின்றது 1 lakh இருக்கலாம், 2 lakhs இருக்கலாம், இல்ல 20 lakhs கூட இருக்கலாம். சிலருக்கு இந்த 20 lakhs அப்படின்றதே அக்செப்ட் பண்ணக்கூடியதா இருக்கலாம். ஒரு சிலருக்கு 1 lakh அப்படின்றதே பெரிய லாஸா இருக்கலாம். சோ இந்த அமௌண்ட்டை இண்டிவிஜுவலோட கேப்பபிலிட்டியை பொறுத்து மாறும். லாஸ் ஆயிடுச்சு அப்படின்றத அக்செப்ட் பண்றதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். பட் வேற வழி இல்ல, நம்ம லாஸ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இப்படி எதிர்பாராம ஒரு பெரிய லாஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு நிறைய நெகட்டிவ் எமோஷன்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. நம்மள இன்னுமே எஃபெக்ட் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த லாஸ் அமௌண்ட் ஏதாவது லோன் அமௌண்டாவோ இல்ல இம்பார்ட்டன்டா நம்ம ஃபேமிலி நீட்ஸ்க்காக இருந்த அமௌண்டாவோ இருக்கிறது தான். ஒன்ஸ் இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட மைண்ட் நேச்சுரலாவே அந்த லாஸ கூடிய சீக்கிரம் ரெக்கவர் பண்ணணும் அப்படின்றதுல தான் மெயின் ஃபோக்கஸா இருக்கும். சோ லாஸ ரெக்கவர் பண்ற அந்த மைண்ட் செட்ல நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை தான் வரும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல ஹை ரிஸ்க் ட்ரேட்ஸை நம்ம எடுக்க ஆரம்பிச்சிருவோம். எந்த ட்ரேட்லயுமே சரியான டைம்ல எடுக்க மாட்டோம். நார்மலா வாங்குற ஷேர்ஸை விட அதிகமான ஷேர்ஸை வாங்குவோம். நிறைய ட்ரேட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு 5 lakhs லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை 1 monthக்குள்ள ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், இல்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன் எதிர்பார்க்கணும் அப்படின்றது எதுவுமே யோசிக்காம என்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை வச்சு இந்த மந்த் எண்டுக்குள்ள நான் லாஸ் ஆன அந்த 5 lakh ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு பாக்குறது ஒரு சரியான அப்ரோச்சா கண்டிப்பா இருக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மந்த்லி இவ்வளவு பெர்சன்டேஜ் கேரண்டட் ரிட்டர்ன் தருவோம் அப்படின்னு சொல்றவங்களை நம்பி லாஸ ரெக்கவர் பண்ணிடலான்ற ஒரு நம்பிக்கையில அவங்க கிட்ட அமௌண்ட்டையும் கொடுத்துருவோம். ஸ்டாக் மார்க்கெட்ல கேரண்டீட் ரிட்டர்ன் அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா யாரு சொன்னாலும் நம்பாதீங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல இதான் நடக்கும் அப்படின்னு 100% யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நீங்க ஒரு பெரிய லாஸ் பண்ணிட்டீங்கன்னா முதல்ல நீங்க பண்ண வேண்டியது டேக் அ பிரேக். ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் பண்றத ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா ஒரு பெரிய லாஸ்க்கு அப்புறம் நம்ம மைண்ட் டிஸ்டர்ப்டா இருக்கும். அந்த டைம்ல நம்ம ட்ரேடிங்ல ப்ராப்பரான டெசிஷன்ஸை எடுக்கவே முடியாது. அண்ட் செகண்ட், அதை பத்தி கவலைப்படுறத விடுங்க. ஏன்னா நீங்க மட்டும் இல்ல, ட்ரேடிங்ல இனிஷியல் ஸ்டேஜ்ல பெரிய லாஸ் பண்றது காமன் தான். இப்போ சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற நிறைய ட்ரேடர்ஸ் இந்த ஸ்டேஜை தாண்டி தான் வந்தவங்க. சோ உங்க மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. சிலருக்கு 1 week தேவைப்படலாம், சிலருக்கு 10 days 1 month கூட தேவைப்படலாம். இந்த டைம்ல ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தியே யோசிக்காதீங்க. டிமேட் அக்கவுண்ட்ல அமௌண்டே வச்சுக்காதீங்க. இல்லைன்னா ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிற தாட் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும். ஒரு விஷயம் மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க, இந்த லாஸ நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்றதுல தான் நம்மளோட சக்சஸ் இருக்க போகுது. லாஸ் அப்படிங்கிறது பார்ட் ஆஃப் ட்ரேடிங் தான், அதை அவாய்ட் பண்ண முடியாது. பட் நம்ம பண்ற மிஸ்டேக்ஸ்னால வர லாஸ கண்டிப்பா நம்ம சரி பண்ணிக்கணும். ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து பிரேக் எடுத்துட்டு நம்ம மைண்ட் கொஞ்சம் நார்மல் ஆனதும் எதனால லாஸ் ஆச்சு அப்படிங்கறத பார்க்கணும். சோ காமனா என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க ஸ்ட்ராட்டஜியை ரிவ்யூ பண்ணுங்க. நம்ம ஃபாலோ பண்ற ஸ்ட்ராட்டஜிய நம்ம பேக் டெஸ்ட் பண்ணிருக்கோமா, ஹிஸ்டாரிக்கலா நல்ல ரிசல்ட் கொடுத்திருக்கா அப்படின்றத செக் பண்ணிருக்கோமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பாருங்க. இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்து ஸ்ட்ராட்டஜில எல்லாமே சரியா இருக்கு அப்படின்ற கான்பிடன்ட் நம்மளுக்கு வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அந்த ஸ்ட்ராட்டஜிக்குன்னு நம்ம ஃப்ரேம் பண்ண ரூல்ஸை கரெக்டா ஃபாலோ பண்றோமா அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. ரூல்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணாம நாமளாவே ஏதாவது
ஏதாவது எமோஷனலா ட்ரேடிங் டெசிஷன்ஸ் எடுத்திருக்கோமா அப்படின்றத பாருங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் படி என்டர் ஆகாம எமோஷனலா கம்மியான ஸ்டாப் லாஸ்ல என்டர் ஆகலாம் அப்படின்னு ஏதாவது ஏர்லி என்ட்ரி பண்றது, என்ட்ரியை மிஸ் பண்ணிட்டோம்னா அந்த ட்ரேடை நம்ம மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்ற பதட்டத்துல ஹையர் பிரைஸ்ல போய் என்டர் ஆகிறது. இதை ஃபோமோ ட்ரேடர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ப்ராஃபிட்டை ஏர்லியராகவே புக் பண்ணிடுறது, லாஸை ஆவரேஜ் பண்ணிட்டே போறது. லூசிங் ட்ரேடை ஆவரேஜ் பண்றது அப்படிங்கிறது நம்மளே லாஸை மல்டிப்ளை பண்ற மாதிரி தான். ஸோ இது எல்லாமே எமோஷனலா நம்ம பண்ற மிஸ்டேக்ஸ். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஒரு ட்ரேட்ல எவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணிருக்கோமா, அதுக்கு ஏத்த மாதிரி பொசிஷன் சைசிங் எடுத்திருக்கோமான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்ட்ராட்டஜியில என்னதான் சக்சஸ் ரேட் இருந்தாலுமே நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சரியா ஃபாலோ பண்ணல அப்படின்னா நம்மளால சக்சஸ்ஃபுல்லா ட்ரேட் பண்ணவே முடியாது. இது ரெண்டை தவிர அதிகமான லாஸ் பண்றதுக்கான ரீசன் ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி அப்படின்றதுனால ஆப்ஷன்ஸ் பத்தி எந்த நாலேஜுமே இல்லாம ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம டார்கெட் ரீச் ஆனா கூட சம்டைம்ஸ் ஆப்ஷன்ஸ்ல ப்ராஃபிட் வராது. சக்சஸ்ஃபுல்லா டார்கெட் ரீச் ஆன ட்ரேட்ல கூட ஏன் ஆப்ஷன்ஸ்ல லாஸ் காமிக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது மூலமா இந்த லாஸை ஓரளவு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆப்ஷன்ஸ் பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் பார்த்ததுல நீங்க என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்றத நோட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் பண்ற ட்ரேட்ஸ்ல இந்த மிஸ்டேக்ஸ் ரிப்பீட் ஆகாம பாத்துக்கோங்க. சோ ஒரு பிரேக் எடுத்துட்டு நம்ம பண்ண மிஸ்டேக்ஸ அனாலிசிஸ் பண்ணி அதை கரெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது நீங்க யூசுவலா எடுக்கிற குவான்டிட்டியை விட கம்மியான குவான்டிட்டி ஷேர்ஸ்ல ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சின்ன அமௌண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பழைய லாஸ பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க. கன்சிஸ்டன்டா நீங்க ப்ராஃபிட் பண்ணி கான்பிடன்ட் கெயின் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க. இப்போ எந்த அமௌண்ட் போனாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த அளவு அமௌண்ட் மட்டும் ட்ரேடிங்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. லோன் வாங்கியோ லெவரேஜ் யூஸ் பண்ணியோ ட்ரேட் பண்ணாதீங்க. அதே போல மார்க்கெட்ல ஹோலி கிரெயில் ஸ்ட்ராட்டஜி, பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு எதுவுமே இல்ல. அப்படி ஒண்ணு இருந்து அந்த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியவே எல்லாரும் ஃபாலோ பண்ணா மார்க்கெட் மூவ் ஆகவே ஆகாது. சோ ஒருத்தரும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்து எந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சூட்டபிளா இருக்கு அப்படின்னு நீங்க கான்பிடென்ட்டா இருக்கீங்களோ அதையே கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணுங்க. அடிக்கடி ஸ்ட்ராட்டஜியை மாத்தாதீங்க. நம்ம எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம எல்லாருமே ரிஸ்க் மேனேஜர்ஸ் தான். நம்மளோட வேலையே ரிஸ்க மேனேஜ் பண்றது தான். அதை சரியா பண்ணாலே ரிட்டர்ன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிடும். சோ ஸ்டாக் மார்க்கெட் பத்தி கத்துக்க நிறைய டைம் ஒதுக்குங்க. நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருங்க. மெயினா எமோஷனலா கண்ட்ரோல் பண்ண பழகிக்கோங்க. ரெவென்ஸ் ட்ரேடிங் பண்ணாதீங்க. அதாவது லாஸை ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு ட்ரேட் பண்ணாதீங்க. ஒவ்வொரு ட்ரேடும் புதுசா எடுக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. ட்ரேடிங் பிளான்ஸ்ல இருந்து டீவியேட் ஆகாம ட்ரேடிங் ரூல்ஸ் டிசிப்ளினா ஃபாலோ பண்ணுங்க. எமோஷன்ஸ்ல ட்ரேடிங் டெசிஷன்ஸ் எடுக்கவே எடுக்காதீங்க. நீங்க லாஸை ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா நீங்க பெட்டர் ட்ரேடர் ஆகிறதுக்கான ஸ்கில்ஸை டெவலப் பண்றது தான் முக்கியம். இப்ப இருக்கிற ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடருமே அவங்களோட இனிஷியல் ஸ்டேஜ்ல லாஸ் பண்ணவங்க தான். ஆனா அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டை விட்டு போகாம பண்ண மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணி ஒரு லாஸையும் சக்சஸ் பண்றதுக்கான ஒரு வழியா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. சோ இதே மாதிரி உங்களோட மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்ல சக்சஸ் ஆகிறதுக்கான ஒரு வழியா இந்த லாஸை பார்க்க ஆரம்பிங்க. கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் ஆயிடுவீங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.